ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இவர் பெரிய லாடு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒன்று, சிஎஸ்கே டீம் வந்து ஆர்சிபியோட டிஜே மேலே ஒரு அஃபிஷியல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த தோசை இட்லி சாம்பார் சட்னி அப்படின்னு அந்த பாட்டு போட்டதுக்கு. அதுக்கும் வந்து ஃபேன் ஃபைட் பண்ணாதீங்கடா அப்படின்னு இந்த மாதிரி சொன்னால் அதுக்கு ஒரு ஃபேன் ஃபைட். இதை யார் ஆரம்பிச்சா தெரியுமா? இவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சது, அவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று, மும்பை இந்தியன்ஸோடைய டவுன்ஃபால். அட்லீஸ்ட் அந்த போன மேட்சாவது ஜெயிச்சிருவாங்க, ரெண்டு ரெண்டு வின்ல இருப்பாங்க, சிஎஸ்கேவும் எம்ஐயும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு பார்க்கப்பட்டுச்சு. பட் எம்ஐ இன்னொரு தோத்த விதமா இருக்கட்டும், அங்க நடந்த விஷயங்களா இருக்கட்டும், பும்ரா வந்து ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணி கேட்டாரு, அதுக்கு ஹர்திக் கொடுத்த ரியாக்ஷனு, அவர் வந்து அவரோட ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டே பண்ணது, அதுக்கு பும்ரா கொடுத்த ரியாக்ஷனு வந்து ரொம்ப மோசமா தெரிஞ்சுது. தோக்குறது கூட பிரச்சனை இல்லை, பட் அந்த பாடி லாங்குவேஜ், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி வந்து எவ்வளவு வீக்கா இருக்கு அப்படின்றதெல்லாம் காட்டுது. நிஜமாவே ஒன் ஃபேமிலியா தான் இருக்காங்களா, இல்ல வெளியில சொல்றது மாதிரியே? நான் ஆக்சுவலா அதை நம்பினது இல்லை. ஒருவேளை அவரோட கேப்டன்சி பிடிக்கல, அதுக்காக ஒரு மாதிரி விளையாடுறாங்க, ரெண்டு குரூப்பா இருக்கு அப்படின்னு. இப்ப பார்க்க ரொம்ப 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 கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்கு. இதுல இருந்து எம்ஐயால இந்த சீசன்ல கம்பேக் பண்ண முடியுமா, இல்ல அடுத்தடுத்த சீசன்ஸ்ல தான் ஏதாவது பண்ணுவாங்களா, கேப்டன்சி சேஞ்ச் இருக்குமா அப்படின்றதெல்லாம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிஎஸ்கே ஆர்சிபி ஃபேன்ஸோட ஃபைட் பத்தி பார்ப்போம். ரொம்ப நாளா சிஎஸ்கே எம்ஐ ஃபேன்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணுவாங்க, பட் ஒரு பங்காளிஸ் அப்படின்னு ஒரு டேக் இருக்கும். அதாவது ஒரு ஃப்ரெண்ட்லி பேண்டர்ஸ் இருக்கும். ரொம்ப ரேரா தான் இந்த மாதிரி எப்படி சொல்ல, ஸ்டேடியம்ல அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி மாத்தி மாத்தி அபியூஸ் பண்ணிக்கிறதுன்ற மாதிரி எல்லாம் போகும். இப்ப கொஞ்ச நாளா பார்த்தா சிஎஸ்கே எம்ஐன்றதை தாண்டி சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபின்ற ஃபைட் நிறைய வர மாதிரி ஃபீல் ஆகுது. எஸ்பெஷலி அந்த ஒரு மேட்ச் 2024ல சிஎஸ்கே ஜெயிச்சுட்டு பிளே ஆஃப்ஸ்க்கு ஆர்சிபி போனப்ப கொடுத்த ரியாக்ஷனு, அதுல வந்த சில ஃபேன் ஃபைட்ஸ், அதுக்கப்புறம் போன தடவை கப்பு ஜெயிச்சதுக்கு அப்புறமா சிஎஸ்கே ஆர்சிபி ரைவல்ன்றது வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, நம்மளும் பேண்டர் பண்ணிப்போம். நீங்க ஆர்சிபி ஃபேனு, நம்ம வந்து எம்ஐ ஃபேனு, நம்ம டீம்ல நிறைய பேர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க. சும்மா எங்க கிட்ட 5 கப் இருக்குடா, நீங்க இன்னும் 4 கப் ஜெயிச்சுட்டு வந்து பேசுங்க, இல்ல 49 ஆல் அவுட், 2 வருஷம் ஜெயில இருந்தீங்க, இந்த மாதிரி ஒரு ஃபன்னி பேண்டர்ஸா போற வரைக்கும் ஓகே. இப்ப கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தாலே இதே வார்த்தைகள், இதே பேண்டர்ஸே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா, டேய் 2 வருஷம் கப் ஜெயில இருந்த இந்த மவனே, உங்க அம்மா, இப்படின்னு கெட்ட வார்த்தைகள் வருது. இல்ல நேர்ல பார்த்தா இந்த யூடியூப் சேனல்ஸ்ல பேட்டி எடுப்பாங்களே, அப்ப எடுக்கிறப்ப பார்த்தா ஏய் உங்க டீம்லாம் என்ன லாலிப் சப்பிட்டு அப்படி இப்படின்னு சண்டை போட்டுக்கிறது, இல்ல இவங்களே அந்த ஸ்டேடியம் வாசல்லையே ஒரு ஃபைட்டை உருவாக்குறதுன்னு பண்ணி, இப்ப அது வந்து ரொம்ப ஏதோ ஏதோ நிஜமாவே ஏதோ சொத்து தகராறா, இல்ல ஃபேமிலியில சண்டையா, இல்ல ஏதோ ஒரு வேற கம்யூனிட்டி மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இதுக்குள்ள ரேசிசம் பயங்கரமா வருது. நிறைய பேர் கர்நாடகால இருக்கிறவங்களாம் வந்து அவ்வளவுதான்டா, இதுக்கப்புறம் உங்களுக்கு பிளே ஆஃபும் கிடையாது, தண்ணியும் கிடையாது அப்படின்றாங்க. இந்த சைடு வந்து டேய் அப்படி இப்படின்னு இதுக்குள்ள ஒரு ரேசிசம். சென்னை சைட்ல இருந்தும் நிறைய பேர் அபியூஸ் பண்றது, நீ அங்கேயே போயிடுறானு. இது எப்படி பாக்குறீங்க? இதுக்கு என்ன எண்டு? இப்படியே போயிட்டு இருந்தா என்ன வருது கிரிக்கெட் ஆக்சுவலி? இது வந்துட்டு எண்ட் ஆகுற மாதிரி தெரியவே இல்லை. முன்னாடி விட இது ரொம்ப அதிகமாயிடுச்சு. நார்மல் பேண்டர் இருந்தது. இது இன்னும் எப்போ அதிகமாக ஆரம்பிச்சதுன்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த 2024ஓட சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்ல நிறைய விஷயங்கள் கிரவுண்டுக்கு உள்ள கிரவுண்டுக்கு வெளியே நடக்கிறது. அண்ட் ரெண்டாவது, இந்த யூடியூப் சேனல்ஸ் போயிட்டு ஒரு ஃபேன்ஸா பத்தி இது பண்றப்போ அவங்க டீமா சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணுவாங்க. இப்ப நீங்க ஒரு ஆர்சிபி ஃபேன் மாட்டினா அங்கே அவங்கள செஞ்சிருவாங்க, இல்ல ஒரு சிஎஸ்கே ஃபேன் மாட்டினா அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் இது எந்த அளவுக்கு போகுதுன்னா, ஆர்சிபி ஜெயிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன், இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இத வின் பண்றாங்க, செலிப்ரேட் பண்றாங்க, எல்லாமே வந்து ஒரு லிமிட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. சரி, அப்பப்போ பேசிக்கிறதுலாம் ஓகே. அதை தாண்டி இது வேற லெவலுக்கு போய் இப்போ வந்து அபிஷியலா வந்து ஒரு டிஜே வந்து ஒரு சாங் பிளே பண்றதா இருக்கட்டும், அது ஆக்சுவலி அது டிஜேஸ் எல்லாமும் முக்கியமான காரணம். இதை சொல்லி ஆகணும். அதாவது டிஜேஸ்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு நல்ல அனிருத்தோட மாஸ் பிஜிஎம் இருக்கு அப்படின்னா அதை வந்து தோனிக்கு போட்டுட்டு அதை வந்து ஒரு ரீல் கட்டா எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. இது கொஞ்ச நாளா போயிட்டு இருந்துச்சா. இப்ப கொஞ்ச நாளா என்ன ஆயிடுச்சுன்னா, ஆப்போசிஷன் டீமை கலாய்ச்சு அந்த சிச்சுவேஷன்ல ஒன்னு போட்டுட்டு அதுல வந்து ஒரு மைலேஜ் தேர்ற மாதிரி. அன்னைக்கு ரிஷப் பண்ட் இன்ஜுரி ஆயிருக்கும் போது ஃபான்னு ஒரு மியூசிக் வந்துட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ வந்து நம்மளோட வீடியோ கீழேயாவது அட்லீஸ்ட் வந்து இதை யார் ஆரம்பிச்சாங்க தெரியுமா, இது இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, அங்கே கேளு ஜிதேஷ் சர்மா தான் பாடினாரு, அப்படின்னு வர வாய்ப்பு இருக்கு. பட் இது வந்து எப்படின்னா கொஞ்சம் இந்த இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி மாதிரி கொண்டு போறாங்க. அது மேட்சா பார்க்காம எப்படி செலிப்ரேட் பண்றப்ப இந்த கன்னு சுடுற மாதிரி அங்க செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில சம்பந்தமே இல்லாம இத்தனை கில்ஸ் அதுன்னு போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்குள்ள வந்து இந்த ஸ்டேட் அஃபேர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க, லாங்குவேஜ் வார கொண்டு வராங்க. இப்ப ஒரு ஆர்சிபி ஃபேன் ஒருத்தவர் வந்து சேப்பாக்கிலையோ இல்ல எங்கேயோ வந்து ஒரு தனியா ஒரு 20 சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட மாட்டினாருன்னா அவரோட நிலைமை என்ன ஆகுது? இல்ல ஒரு சிஎஸ்கே ஃபேன் வந்து ஆர்சிபி மேட்ச் பாக்குறதுக்கு வந்து அங்க சின்ன சுவாமியில தனியா ஒரு 20 ஆர்சிபி ஃபேன்ஸ் கிட்ட மாட்டினாருன்னா இது என்ன ஒரு செக்யூரிட்டி ரீசன்ஸ், செக்யூரிட்டிக்கே வந்து ப்ராப்ளம் வரும் போல, சேஃப்டி இஷ்யூஸே வரும் போல. அந்த அளவுக்கு இப்போ ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி எல்லா சைடும் ஜாம்பிஸா மாறிட்டு இருக்காங்க. இது எல்லா டீம் சைடும் இருக்காங்க.
இது எப்படி வந்து ஆக்டர்ஸ் ஃபேன்ஸ்ல எல்லாம் தற்கூரிஸ் ஜாம்பிஸ் இருக்காங்களோ, ஐபிஎல் ஃபேன்ஸ்லயுமே வந்து எல்லா டீம்லயுமே இருக்காங்க. சிஎஸ்கேக்கு இருக்காங்க, எம்ஐக்கு இருக்காங்க, ஆர்சிபிக்கு இருக்காங்க, மிச்ச டீம்ஸ்க்குலாம் இருக்காங்க. இதை எப்படி கம்மி பண்ணணும், இதுக்கப்புறம் எப்படி இது பண்ணணும்னு பேசணுமே தவிர இவன் ஆரம்பிச்சான்னு போனா திருப்பி அப்படிதான் ஆகும்னு தோணுது. இல்ல அதுதான் இப்போ சிஎஸ்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களே, அது எனக்கு வந்து நார்மலா பார்த்தா சில்லியா தெரியுது. ஃபர்ஸ்ட் விஷயம் பர்சனலா சொல்றேன். இது ஸ்கூல்ல வந்து என் பேனாவை திருடிட்டான், என் ரப்பரை திருடிட்டான், அந்த மாதிரி தான் எனக்குமே தோணுது. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்காக பார்க்கணும்னா இது ஓகே, வெல்கம் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் பண்றப்போ டைரக்டா பிசிசிஐ வந்து இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அந்தந்த பிரான்ச்சைஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அது இங்கேயும் நடக்குது அங்கேயும் நடக்குது. ஸோ யார் ஸ்டார்ட் பண்ணான்றதை பார்க்காம யார் அதை முடிச்சு வச்சுக்க போறா. இதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பிரான்ச்சைஸ்குள்ள ரெண்டு பேரும் டைரக்டா ஃபீல்ட்ல சண்டை போட்டுக்கிறது வேற. ஒரு நார்மல் ஹியூமன்ஸ், நீ ஒரு ஃபேன் நான் ஒரு ஃபேன், அவ்வளோ நான் ஏன் அடிச்சுக்கணும், நீ ஏன் சண்டை போட்டுக்கணும், இதுல ஒண்ணுமே இல்ல. ஆஃப்டர் நீ மேட்ச் முடிச்சு வீட்டுக்கு வர போற, உன் வேலையை நீ பார்க்க போற. சரி எனக்கு வந்து அது சில்லியா தெரியல. எனக்கு வந்து இது ஒரு ப்ராப்பரா இல்ல நான் சொல்றேன், எனக்கு எது சில்லியா தெரிஞ்சதுன்னு சொல்றேன். இதே மாதிரி ஒரு பேண்டர் வந்து டெல்லியும் எல்எஸ்டியும் பண்ணிக்கிட்டாங்க. கேஎல் ராகுலுக்கு வந்து அவங்க ஒரு போஸ்ட் போட்டாங்க. அவர் டக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா படியில வந்து எத்தனை தடவை 0 ஆனாருன்னு இவங்க ஒண்ணு, அவங்க நாங்க எத்தனை தடவை, அதுதான் எனக்கு சில்லியா தெரிஞ்சது. அதுதான் இந்த சண்டையை மூட்டி விடுற மாதிரி தெரிஞ்சது. ஒருவேளை இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன்னு சொல்லி திருப்பி சிஎஸ்கேவோட பேஜ்ல ஜிதேஷ் சர்மாவை கலாய்க்கிற மாதிரியோ இல்ல வேற யாரையோ கலாய்க்கிற மாதிரியோ வேற ஒரு போஸ்ட் போட்டிருந்தா அது வந்து ஃபேன்ஸை மூட்டி விடுறதா இருக்கும். ஸோ அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாம அபிஷியலா ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணதுன்றது ஒரு நல்ல விஷயம். அண்ட் வந்து ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுமே இந்த மாதிரி பண்ற டிஜேஸை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாம அதை வந்து ஷட் டவுன் பண்ணும். அண்ட் சென்னையில இந்த மாதிரி டிஜேஸ் யாராவது பண்றாங்க, அதை தூண்டி விடுற மாதிரி இல்லை அட்மின்ஸ் இருக்காங்கன்னா அதையுமே கம்மி பண்ணும். ரெண்டு டீம் சைட்ல இருந்துமே அதை பண்ணணும்னு தான் எனக்கு தோணுது. இது எல்லாத்துக்குமே பேசிக் வன்மம் தான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து ஆர்சிபி தோத்துட்டே இருக்கப்போ திருப்பி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. திருப்பி வந்து கவுண்டர் கொடுக்க முடியாது. ஒரு வாட்டி 2 வாட்டி பேசுவோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஎஸ்கே ஃபேன் சைட்ல இருந்து ரிப்ளை வந்துச்சுன்னா அங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பட் ஆனா இப்ப அப்படி கிடையாது. நம்மளால திருப்பி அப்போ வந்து நீங்க சொல்றப்போ இவங்க சைலண்டா போயிட்டாங்க, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு. இப்போ இது திருப்பி பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுனால அவங்களுமே வந்து டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 17 வருஷமா டிராஃபி இல்லாம நாங்க டிஃபெண்ட் பண்ணது ஒண்ணு இருக்கட்டும், இப்போ அவங்களும் டிஃபெண்ட் பண்றாங்க, நாங்களும் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால இந்த மாதிரி ஃபைட்ஸ் நடக்குது, அதெல்லாம் நடக்குது. இல்ல அதுதான் நான் சொல்றேன், இது திருப்பி பேசுறதுக்கான டைம் எல்லாமே ஓகே, பட் அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்கணும்ன்றது தான் இங்க டிசைட் பண்ண வேண்டியது இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள எல்லாமே நார்மலா இருக்கும். ஆனா அது பப்ளிக்னு வந்துட்டு நீ யாருனே தெரியாம நான் உங்ககிட்ட சண்டை போறது, நான் யாருனே தெரியாம என்கிட்ட சண்டை போறது தான் வந்து தேவையில்லாத விஷயம். இது வந்து மேபி 2 பிரான்ச்சைஸ்க்கு பூஸ்ட் பண்ணலாம். ஆனா பர்சனலா உனக்கு எனக்கு எந்த யூஸ்மே கிடையாதுல்ல. பட் ஓகே, இப்போ இந்த அபிஷியல் கம்ப்ளைண்ட் எடுத்தது மூலமா அதை இந்த பிரான்ச்சைசஸ் பூஸ்ட் பண்ண விரும்பலன்றது தெரியுது. ஆர்சிபி சைட்ல இருந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு அபிஷியலா முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அது நல்லா இருக்கும். அதுதான் நானும் சொல்ல வந்தேன். இந்த விஷயத்த வந்துட்டு அபிஷியலா எடுத்துட்டு போற விஷயத்துல மேபி இது 2 பார்ட்டாவும் இருக்கலாம். ஒண்ணு வந்துட்டு நீ பண்றது எனக்கு பிடிக்கல, இது எனக்கே பிடிக்கல, பர்சனலாவே இது ஹர்ட் ஆகுது அப்படின்னு ஒரு பிரான்ச்சைஸை எடுத்து செய்யறதா பாக்குறத விட இந்த மாதிரி நார்மலா இருக்கிறவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல பார்த்தா அதை வெல்கம் பண்ண வேண்டிய ஒண்ணுதான். அந்த ஒரு விஷயத்த நான் அப்ரிஷியேட்டே பண்ணலாம். அது வந்து ஆர்சிபியுமே பார்க்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கப்புறம் கிரவுண்ட்ல வந்துட்டு என்கரேஜ் பண்ணாம ஓகே இது ஒரு கிரிக்கெட்டை தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி என்டர்டெயின் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம், ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேஸ்ல வந்துருச்சுன்னா இட் வில் பி நார்மல். ஓகே. இன்னொன்னு இந்த ஒருவேளை ஆர்சிபியோட பேஜ்லயோ சிஎஸ்கேயோட பேஜ்லயோ இப்படி போடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த டீம்ஸ் வந்து கண்டிப்பா ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ஜிதேஷ் சர்மா வந்து அந்த தோசை இட்லி சாம்பார் சட்னின்னு அந்த பாட்டு பாடினது அவருக்கு வந்து அது ஒரு ரேசிஸ்டிக்கா இருக்குன்றது தெரிஞ்சு பண்ணாரா, இல்ல அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணணும். ஏன்னா எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்கன்றது தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு தப்ப இதுக்கு அப்புறமா எந்த டீம்ஸும் பண்ணிடக்கூடாது. இப்போ ஒரு டிஜே பண்றாருன்னா அவர் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த டீம்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆக்ஷன் எடுப்பாங்க. அதை திருப்பி பண்றாங்கன்னா அப்போ நம்ம வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பா கேள்வி கேட்கணும். உங்களோட சப்போர்ட்ல தான் இப்ப பண்றாருன்னு அர்த்தம். அப்படி பண்ற ஒரு டிஜேவை நீங்க திருப்பி ஒரு வேளை வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தோடயோ இல்ல அப்படி தூண்டி விடுறத அவங்க ரசிக்கிறாங்க, அங்க ஸ்டேடியம்ல இருக்கிறவங்க ரசிக்கிறாங்கன்றதுனாலதான் இப்ப டிஜே பண்றாருன்றது இருக்கும். பட் இதுக்கப்புறமா இந்த மாதிரி அபிஷியல் எப்படி சொல்ல ஒரு பேண்டரை தாண்டி ஒரு அபியூஸாவோ இல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா தூண்டி விடுற மாதிரியோ இந்த ஐபிஎல் பேஜஸும் வந்து பண்ணக்கூடாதுன்றது எனக்கு தெரியுது. அண்ட் சேனல்ஸும் பண்ணக்கூடாது. நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஒரு டீம் 2 டீம் விளையாடுது அப்படின்னா அந்த டீம் ஜெயிக்கணும்னு ஆசையில கமெண்ட்ரி பண்றதோ இல்ல உங்களோட ஃபேவரட்டிசம்ல பேசுறதோ வேற. ஆனா இந்த டீம் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ரி பண்றது ஒரு வன்மத்தை கக்குறதுன்றதும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. அப்படி பண்ணவங்களை போட்டு அடின்னு அடிச்சாங்க, இப்பயும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமாவது அவங்களாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டு உங்க டீமை சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு டீம் ஐயோ இவங்க ஜெயிச்சிடவே கூடாதுப்பா, ஐயோ இவங்க ஜெயிச்சா ஓர ஆடுவாங்கப்பா, அந்த மாதிரி பேசுறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். இந்த கமெண்ட்ரி பண்றவங்க வந்துட்டு ஓகே ஒன் சைடடா இருக்க போறேன் இந்த டீமுக்கு அகைன்ஸ்ட் பண்ணா அந்த மேட்ச் நீ கமெண்ட்ரி பண்ணாம இருந்திடலாம். ஒரு ஃபேனா போய் ஏதாச்சும் பண்ணிக்கலாம். அந்த மேட்ச் நீ கமெண்ட்ரியே பண்ண தேவையில்லை. கரெக்ட். கமெண்ட்ரின்றது வந்து உங்களால எந்த அளவுக்கு நியூட்ரலா இருக்க முடியுமோ இருக்க வேண்டிய ஒரு இடம். அந்த பால்ல என்ன நடக்குதோ அதை பார்த்து கமெண்ட் பண்ணலாம்.
இல்ல ஒரு ஃபேனா நீங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனல் வாட்சலாங்களையோ இல்ல ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசலாம். அப்பயுமே உங்க டீமை சப்போர்ட் பண்றதை கொஞ்சம் அதிகமாகும். மிச்ச டீம் தோத்து உங்க டீமுக்கு மேட்சே இல்லாத டைம்ல அந்த டீம் தோத்துணும் அந்த டீம் தோத்துணும் அப்படின்னு பேசுறது வந்து அவசியம் இல்லாதது. ஸோ வந்து இதுதான் நான் சொல்ல வர்றது. அட்லீஸ்ட் நம்மளோட சேனல்ல இல்ல நம்மள ஃபாலோ பண்ற ரொம்ப கம்மி பேர் தான் ஃபாலோ பண்றோம். பட் நம்மளோட இதுலயாவது ஒரு ஃபன்னி பேண்டர்ஸா இருக்கலாமே தவிர ரொம்ப பர்சனலா அபியூஸ் பண்ணிக்கிறது, மாத்தி மாத்தி திட்டிக்கிறது, கெட்ட வார்த்தையை உள்ள கொண்டு வருது, நீ மாட்டு விளாடா கையில அப்படிலாம் கமெண்ட் பண்றது. நீங்க சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அது நார்மல்னு. நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் போடுறத பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே எக்ஸ்ட்ரீமா நடந்து தோனியை பற்றி தவறாக பேசியதால் வந்து இவர் வெட்டிட்டாரு, விராட் கோலியை பத்தி தப்பா சொன்னதால இவங்க இது பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்றலாம் வரதை பார்க்கும்போது அது யாருக்குள்ள அது எக்ஸ்ட்ரீமா போனாலும் ரொம்ப தப்புன்னு தோணுது. ஸோ இதை தான் பேசணும்னு நினைச்சோம். ஸோ இதுக்கப்புறமாவது இதை யார் ஸ்டார்ட் பண்ணா யார் முடிச்சா அப்படின்றது இல்லாம அந்தந்த டீம்ஸ் அபிஷியலா அவங்க சைட்ல இருந்து இதை தடுக்கிறதுக்கும் அவங்கவுங்க பண்ண தவறுகளுக்கும் ஒரு சாரியோ இல்ல அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளா ஏதாவது ஒரு போஸ்டோ போட்டு வளர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதுவும் ஒரு பங்காளி சண்டையா இருக்கிற வரைக்கும் ஓகே. இது ஏதோ வந்து பரம்பரை பகை மாதிரி மாறிட்டு இருக்கு. அது வந்து யாருக்குமே நல்லது கிடையாது. இந்த ஐபிஎல்ன்றதே ஒரு கலவர பூமியா மாத்திரும். அண்ட் இதை தாண்டி ஐபிஎல் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு காரணமே நிறைய பேருக்கு ரியல் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஃபேமிலியில நிறைய இஷ்யூஸ் இருக்கு, நிறைய அதுல இருந்து மீண்டு வராங்க. அதையெல்லாம் மறந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கிரிக்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சு அப்படிதான் ஐபிஎல் ஃபேமஸே ஆச்சு. ஆக்சுவலா அந்த ஒரு 2.5 months வந்து ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்குப்பா அப்படின்றத தாண்டி இந்த 2.5 மாசத்துக்குள்ளேயும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு இப்படி இருந்தா இதுவையுமே ஒரு கலவர பூமியா இதுக்கு ஒரு ரியல் லைஃபுக்கு அப்புறம் இது எப்படி இது ஒரு எஸ்கேபிசமா கூட இருக்காது. இதுதான் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயமா மாறிட்டு இருக்கு நிறைய பேருக்கு. ஸோ அதை வந்து விட்டுறலாம். ஓகே, இப்ப நான் எம்ஐ ஃபேனு, இந்த தடவை ரொம்ப கேவலமா விளையாடுறாங்க, இந்த சீசன் ஃபுல்லா மொக்கையா போக போகுதுன்னா ஓகே ஏத்துட்டு போக வேண்டியதான். கிரிக்கெட்னா அப்படிதான் இருக்கும், எல்லா டீமுக்கும் அப்பப்போ ஏறும் இறங்கும். அதை ஃபன்னியான பேண்டர்ஸ் பண்ணிட்டு கடந்து போறீங்கன்னா ஓகே. அதை விட்டுவிட்டு இவன் இப்படி அவன் இப்படி எப்போ பார்த்தாலும் நாங்க 5 கப் வாங்கியிருக்கோம், நீ எத்தனை வந்திருக்க, இப்படியே பேசி தெரிஞ்சா வேலைக்கு ஆகுதுன்னு தோணுது. ஸோ நான் இந்த டாபிக்கை தொட்டுட்டேன்றனால அப்படியே சொல்றேன். வாட் ஹேப்பன் டு மும்பை இந்தியன்ஸ்? ஒய் இஸ் திஸ் டவுன்ஃபால்? ஹவு இஸ் திஸ் டவுன்ஃபால்? இவ்வளவு பெரிய பிரான்ச்சைஸ்க்கு டு சம் எக்ஸ்டென்ட் சிஎஸ்கே அண்ட் எம்ஐ ரெண்டு பேருக்குமே ஒரு லாஸ்ட் ஒரு 6 yearsா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. பட் சிஎஸ்கே வந்து 2023ல ஒரு கப்பு ஜெயிச்சிட்டாங்க. எம்ஐ கடைசியா கப்பு ஜெயிச்சது 2020ல. அதுக்கப்புறம் 2 டைம் பிளே ஆஃப் போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் மிச்ச எல்லா டைமுமே பாட்டம் ஆஃப் த டேபிள்ல முடிச்சிருக்காங்க. இந்த ஹர்திக் பாண்டியா ட்ரேட் நடந்தது, ரோஹித் சர்மாவை கேப்டன்சில இருந்து தூக்குனது, இதுக்கப்புறமாவே வந்து நத்திங் இஸ் கோயிங் வெல் ஃபார் மும்பை இந்தியன்ஸ்ன்ற மாதிரி தோணுது. இந்த தடவை ஏதாவது ஒன்று பண்ணி கம்பேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சா இந்த தடவையும் ஒரு வின் தான் பண்ணிருக்காங்க 5 மேட்ச்ல. இதுக்கப்புறமா கம்பேக் பண்ணி வர முடியுமா? இல்ல இந்த சீசன் அவ்வளவுதானா? இல்ல இதுக்கப்புறமா இப்படியே போனா கேப்டன்சில ஏதாவது சேஞ்ச் வருமா? இந்த டீமை எப்படி மெகா ஆக்ஷனுக்கு இன்னும் ஒரு அடுத்த வருஷம் கிடையாது, அதுக்கு அடுத்த வருஷம் தான் மெகா ஆக்ஷன். என்ன பண்ண போறாங்க? ஆக்சுவலி ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி சிஎஸ்கே இருந்த சுச்சுவேஷனுக்குள்ள மும்பை மாட்டிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து சிஎஸ்கேக்கு காம்பினேஷன் இருந்து பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இருந்ததை வச்சு பேக் பண்ணாங்க. இங்க எல்லாமே பிக் நேம்ஸ் இருக்கு. ஆனா அந்த பிக் நேம்ஸ் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டா தான் பிரிக்கலாம். ஒன்னு பவுலிங் வீக், அது செகண்டரி. நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங்கே பார்த்துப்போம். ஆஸ் யூஸ்வல் ஐபிஎல் இருக்க அதர் டீம்ஸோட டாப் ஆர்டரை கம்பேர் பண்ணா நேம் வைஸ் வந்து மும்பை வெரி ஸ்ட்ராங். ஆனா ஸ்டாட்ஸ் வைஸ் எடுத்து பார்த்தா அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல. ரிக்கல்டன் ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ரிக்கல்டனுக்கு முன்னாடி டிகாக் தான் ஆடி இருக்கணும் ஐபிஎலோட ஸ்டார்டிங்லேயே. ஏன் அப்படின்னு சொன்னா ரிக்கல்டன் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்க முடியும். ஆனா எவ்வளவு பெரிய இன்னிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ரொம்ப கம்மி. அண்ட் ரிக்கல்டனோட ஸ்ட்ரைக் ரேட் இப்போ மாடர்ன் டே T20 பிளேயர்ஸோட ஸ்ட்ரைக் ஓபனர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட்டும் மேட்ச் ஆகாது. ஒருத்தர் வந்துட்டு 220 230 ஆடுறப்போ நீங்க வந்து 140 150 ஆடினீங்கன்னா உங்களோட இன்னொரு பார்ட்னர் ரோஹித் சர்மாவுமே அதே தான் பண்ண போறாரு. அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும் ரோஹித் சர்மா ஐபிஎலோட ஸ்டாட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். மாறிடும்னு நினைச்சேன் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணது அண்ட் ஃபிட்டா இருந்தது, கொஞ்சம் லாங்கா இன்னிங்ஸ். நான் அதான் நினைச்சேன் ரிக்கல்டன் எக்ஸ்ப்ளோசிவா இந்த தடவை ஆட போறாரு, ரோஹித் வந்து கடைசி வரைக்கும் கேம் எடுத்துட்டு போறாருன்ற மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச் பாக்குறப்ப அந்த ஹோப் தெரிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் அவ்வளவுதான் புஷ். ரிக்கல்டன் எக்ஸ்ப்ளோசிவ் கிடையாது. ரிக்கல்டனோட டிகாக்க கம்பேர் பண்ணா ரிக்கல்டனோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு லாங் இன்னிங்ஸ் நிறைய ஆட முடியாது. நீங்க லாஸ்ட் சீசன் பார்த்தாலுமே 30 runs 40 runs இன்னிங்ஸ் நிறைய இருக்கும். ஆனா ஒரு பெரிய இன்னிங்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். ஆனா டிகாக்கால அது நிறைய பண்ண முடியும். ஆனா எவ்வளவு கன்சிஸ்டன்டா பண்ண முடியும் அப்படின்னா அதுவுமே டவுட். ஸோ கம்பேரிட்டிவ்லி மாடர்ன் டே T20 கிரிக்கெட்டுக்கு இந்த ஓப்பனிங் அடாப்ட் ஆகவே இல்லை. ஒரு பேட்டிங் பாரடைஸ்ல விளையாடுறீங்க, வான்கடேன்றது ஒரு பேட்டிங் பாரடைஸ். ஸோ வர விசிட்டர்ஸ் எல்லாமே வந்தா ஒரு 220 தான் செட் பண்ண பாக்குறான். ஸோ நீங்க ஹோம் டீமா இருந்து ஒரு 220 225 செட் பண்ற அளவுக்கு ஆன் பேப்பர்ல டீம் இருந்தாலும் கிரவுண்ட்ல போய் நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றீங்க? உங்க ஓப்பனிங் பேசிட்டோம். ஸ்கையோ ஒரே ஒரு மேட்ச் 50 அடிச்சாரு, அதுக்கப்புறம் அடிக்கல. திலக் வர்மா விளையாடவே இல்ல. அந்த மொத்த கோர்மே சொல்லிடுறேன்.
ஸோ ஓப்பனிங் இந்த சுச்சுவேஷன்ல இருக்கப்போ அடுத்த நம்பர் 3 வந்து ஸ்கை எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா ஆடுறாருன்னு சொல்லி ஒரு 2 சீசனுக்கு முன்னாடி பார்த்த ஸ்கையும் இப்ப பாக்குற ஸ்கையும் சேம் கிடையாது. ஃபார் இந்தியாவுக்கும் இப்போவுமே ரொம்ப டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. ஆடுற ஷாட்ஸுமே அப்படிதான் இருக்கு. ஒரு மாதிரி ஒரு கான்பிடென்ட்டா உள்ள வந்து நான் இதை பண்ண போறேன் அப்படின்ற ஸ்கை மாதிரி தெரியல. ஓகே நம்பர் 3 நம்ம வரோம் ஆடுறோம் அந்த மாதிரி ஃபீல் திலக் வர்மாக்கும் செட் ஆகல. சோ போன இந்த ஐபிஎல்லோட MVP சூரியகுமார் யாதவ் எல்லா மேட்சும் 25+ நல்ல இன்டென்ஸ் ஆடினாரு. அவரோட பேட்டிங் ஒரு முக்கியமான காரணம். போன தடவை அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் பிளே ஆஃப் போனதுக்கு. இந்த தடவை ஸ்கை வந்து அவ்வளவுதான்ப்பா என்கிட்ட மை தீந்துருச்சு மாமே மாதிரி தான் வந்து ஸ்கை இருக்காரு. அட்லீஸ்ட் ஸ்கையாவது ஏஜ்னு சொல்லலாம். திலக் வர்மா வந்து இதுக்கப்புறம் T20ல அவர் என்ன ரோல்ல இந்தியாவுக்கு ஆட போறாரு, எம்ஐக்கு ஆட போறாருன்றதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு போதி. ஸ்கை வந்து இந்த சீசன் ரொம்ப ஒர்ஸ்ட் இந்தியாவுக்கும் சரி மும்பைக்கும் சரி. சோ இதை அவங்க எப்படி சரி பண்ண போறாங்க? ஹார்ஷ் கலர் ஸ்கை மேலேயே எடுக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா மேல இருந்தே பிரச்சனை இருக்கு, வெறும் ஒரு இடத்துல மட்டும் கிடையாது. சோ ஹர்திக் பாண்டியாவும் சேம் தான். ஹர்திக் பாண்டியா வந்துட்டு இப்போ ஓகே பேட்டிங் ஓரளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்ப ரூதர்ஃபோர்டா இருக்கட்டும் நமந்தியா இருக்கட்டும் கிடைக்கிற சான்ஸ் ஓரளவுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாம் எதுவும் பெருசா குறை சொல்ற அளவுக்கு இல்ல. எனக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன, வென் வில்ஜாக்ஸ் கம்ஸ் இன், நீங்க வில்ஜாக்ஸ பினிஷரா பார்க்காம ஓபனரா ஒருவேளை ஓபனரா கன்சிடர் பண்ணா வில்ஜாக்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் ஆஃப் T20. ஹீ கேன் பிளே 200 ஸ்ட்ரைக் ரேட். சோ அங்க வந்து வில்ஜாக்ஸ கொண்டு வந்து இந்த ஃபார்ச்சூன் அப்படியே மொத்தமா மாத்த முடியுமா இன் கேஸ் ஆஃப் ரோஹித் ஆப்ஷன்ஸ்? இல்ல ரோஹித் இன் கேஸ் ஆஃப் ரோஹித் ஆப்ஷன்ஸ்ல ரோஹித் இல்லனா குவிண்டன் டிகாக் அண்ட் வில்ஜாக்ஸ் ஓபனிங் கொண்டு வரலாம். பட் எனக்கு என்னன்னா அப்படி வந்தா கூட இப்ப ஹோப் தெரியுதான்னு கேக்குறேன். கன்சிடரிங் எம்ஐஸ் bowling அது அடுத்தது. சோ ஓரளவுக்கு இந்த பேட்டிங்ல பொறுப்பா ஆட ஆரம்பிச்சாங்கன்னா பேட்டிங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப போலிங் எப்படின்னு சொல்லி பார்த்தா பும்ரா ஒருத்தர் வந்து தனியா போராடிட்டு இருக்காருன்னு சொல்றதை விட போராட வேண்டிய சுச்சுவேஷனுக்குள்ளதான் இருக்கு. பும்ராவோட 4 ஓவர் வந்து ரொம்ப மேஜரா இருக்கிறதுனால அது பும்ராக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷரா இருக்குன்னு சொல்லி தெரியல. ரெண்டாவது இப்ப நம்ம பார்த்தா நிறைய ஸ்லோயர் ஒன்ஸ், எக்கச்சக்க ஸ்லோயர் ஒன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பும்ரா அது வந்து ஸ்லோயர் ஒன்ஸ் எஃபெக்டிவா இருக்கும், பிக் பண்ண முடியாது, 1 or 2 பால்ஸ் வரும். ஆனா இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமா ஸ்லோயர் ஒன் போட ஆரம்பிச்சது. இல்ல எனக்கு என்ன தெரியுமா தோணுது, அவர் வந்து T20 வேர்ல்ட் கப் விளையாடிட்டு ஐபிஎல் வராரு ஓகேவா. ஸோ ரொம்ப 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 டயர்டா ஃபீல் ஆகுறாருன்னு தோணுது. அண்ட் இந்தியன் டீம்ல விளையாண்ட எல்லா பிளேயர்ஸுமே, சஞ்சு சாம்சன் இனிஷியல் 3 மேட்சஸ்ல பார்த்தோம். அபிஷேக் சர்மா ஆன் அண்ட் ஆஃபா இருக்காரு, அவர் அப்பையில இருந்தே அப்படிதான் இருக்காரு பார்த்தோம். ஹர்ஷ்தீப் இனிஷியல் மேட்சஸ் எல்லாமே ரொம்ப ஓவர் குக்கடா தெரிஞ்சாரு, ஒழுங்கா போடல, இப்பதான் கம்பேக் பண்ணிருக்காரு. குல்தீப் யாதவ் டு சம் எக்ஸ்டென்ட். அந்த T20 வேர்ல்ட் கப்ல விளையாண்ட பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா எல்லாருமே டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. இப்பதான் அவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் இப்பதான் அந்த ஃபார்மை பிடிச்சிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பவுலர்ஸால அதை வந்து பண்ண முடியலன்னு தோணுது. ரொம்ப ஒர்க் லோடு நிறைய போயிருச்சோ இதுக்கு முன்னாடியே அப்படின்னு தோணுது. இப்போ மோஸ்ட்லி வந்து பும்ரா வந்துட்டு விக்கெட் பவுலரா பாக்குறத விட எக்கனாமிக்கலா போடுற பவுலரா பார்க்கலாம். எதிர்க்கிறதுக்கு இன்னொரு பவுலருக்கு வந்து விக்கெட்ஸ் விழும், பும்ராவாலேயே விக்கெட்ஸ் விழும். இந்த சிச்சுவேஷன் மாதிரி கூட போடுற ஒருத்தர் வந்து 15 to 20 எக்கனாமில வச்சு 10 எக்கனாமி அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 ரன்ஸ் ஈஸியா போற மாதிரியும், அங்க இருந்து பும்ரா ஷட் டவுன் பண்ணாலும் பும்ரா வரல ஒரு 10 ரன்ஸ் போயிடுது. சோ பும்ராக்கு கரெக்டான பார்ட்னர் இல்ல. போல்ட் பழைய போல்ட் மாதிரியே இல்ல, அந்த அந்த ரிதமும் கிடைக்கல, விக்கெட்ஸும் விழல. தீபக் சஹாரை பார்த்தாலும் அதே ப்ராப்ளம் தான். தீபக் சஹாருக்கும் விக்கெட் இல்ல, அண்ட் தீபக் சஹாரை அடிச்சிடறாங்க ஈஸியா. தீபக் சஹாரை 4 ஓவர் போட முடியும்னே ஒரு பிலீஃபே இல்ல. போத் தீபக் சஹார் அண்ட் ஷர்துல் தாக்கூர் ஒரே டீம்ல ஆட முடியாது. அண்ட் இவங்க 2 பேரும் 4வது பவுலர் 5வது பவுலர் ஆடுறாங்கன்றது ரொம்ப 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 மோசமான ஒரு டிசிஷனா இருக்கு. இவங்க அதுக்கு வந்து ஓகே அல்லாஹ் கசன்ஃபர் டீசென்டா பவுலிங் போறாரு, பட் அவரோட ஃபீல்டிங் வந்து சுத்தமா அந்த ஸ்டாண்டர்ட்லயே இல்ல. அதுக்கு மிச்சல் சாண்டனரே பேக் பண்ணலாம். எத்தனை ஃபாரினர்ஸ் இப்ப பேக் பண்ண முடியும்? இல்ல அல்லாஹ் கசன்ஃபர் மிச்சல் சாண்டனர் ஆடிட்டு நீங்க சொன்ன மாதிரி ரோஹித் ஃபிட்டா இல்ல அப்படின்னா ரிக்கில்டனுக்கு பதிலா வில்ஜாக்ஸை கொண்டு வந்தா இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. தீபக் சஹருக்கு பதிலா அஸ்வினி குமாரை கொண்டு வரணும். இப்போ அந்த நியூ பால் நான் இன்னொன்னு சொல்றேன், ஹர்திக் பாண்டியா நல்ல நியூ பால் பவுலர் தான். இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு ஒரு சில விஷயம் வந்து கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா தீபக் சஹார் வந்து ஸ்விங்குக்காக ரொம்ப ஸ்லோவா போடுற மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் ஹர்திக் பாண்டியா போடுறது ஒரு 140 பேஸ்ல போட முடியும். விக்கெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டி இப்ப யாருமே விக்கெட் எடுக்கல, பட் ஆனா ஹர்திக் பாண்டியா போட்டா விக்கெட் விழுற பாசிபிலிட்டிஸ் இருக்கும், விக்கெட் எடுப்பாருன்னு சொல்ல. சோ பும்ராவை ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியாவே நியூ பால் ஷேர் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஹர்திக் பாண்டியா தான் ப்ரிஃபர் பண்ணி மேல வந்து போடல. இதெல்லாம் எம்ஐ ஃபேனா கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஹோப்பா இருக்கு. பட் இந்த ஜோன்ல அந்த டீம் இருக்கா? ஓகேப்பா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிட்டு எப்படியாவது போராடி பார்த்து நம்ம ஜெயிச்சிருவோம், பிளே ஆஃப்க்கு போயிருவோம் அப்படின்ற ஒரு ஹோப்ல அவங்க இருக்க மாதிரி தெரியுதா அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் பாக்குறப்ப? நேத்து மேட்ச்ல வந்துட்டு அது சுத்தமா தெரியவே இல்ல. மேபி அந்த ஸ்கோர் வந்துட்டு 119 ஸ்கோர் பண்ணப்பவே அது டவுன் ஆயிட்டாங்க. அந்த லாஸ்ட் 2 ஓவர்ஸ் வந்து பஞ்சாப் யார்கர்ஸ் வந்து பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. யார்கர் ஒண்ணுமே பண்ண முடியல, அவங்க நல்லா போலிங் போட்டாங்க. சோ அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஃபீல்டுக்குள்ள வந்து பார்த்தா முதல் ஓவர் 21 ரன் போனோடனே சுத்தமா முடிஞ்சு. அங்க இருந்து ஒரு கம்பேக்கே கொடுக்க முடியாத சிச்சுவேஷனுக்குள்ள போயிருச்சு. பிளஸ் ஃபீல்டிங்ல ரொம்ப ஸ்லாப்பி, கைக்கு வர கேட்ச் ஓடுறது, பவுண்டரிஸ் ஓடுறது, மிஸ்ஃபீல் பண்றது, எங்கெங்கயோ த்ரோ அடிக்கிறது, இந்த மாதிரி மும்பை இருக்காது.
பட் ஆனா இப்போ ஒரு குரூப்பா அவங்க ஒன்னே சேர முடியல. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அங்கங்க தனித்தனியா இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒண்ணு சேரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் சீசன் வந்து ஓரளவுக்கு ஸ்கை வந்து பாண்டியா கூட இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் தெரிய கூட மாட்டேங்குது. இல்ல இப்ப எந்த அவர் தான் அளவுக்கு இம்பாக்ட் பிளேயரா ஆடுறாங்களே, அவருக்கு அதுதான். ஃபீல்டுக்குள்ளே இல்லையே. அப்போ ஸ்கை மாதிரி ஒரு ஆளு ஒரு கேப்டனா ஒரு இந்தியன் டீமுக்கு T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்த கேப்டன் உனக்கு ஆல்ரெடி இந்த டீம்ல இருந்து ஒரு 4 பேர் உன் கூட இருக்காங்கன்னா நீ ஃபீல்டுக்குள்ள இருக்கலாம், உன்னுடைய கைடன்ஸை இப்ப கொடுக்கலாம். அதுதான் எனக்கு கேள்வி வருது. ஹர்திக் பாண்டியா குஜராத்துக்கு சூப்பரா கேப்டன்சி பண்ணாரு. பட் குஜராத்ல பெரிய ஸ்டார்ஸ் யாரும் இல்ல. மும்பை இந்தியன்ஸ் மாதிரி இவ்வளவு ஸ்டார்ஸ் இவ்வளவு கேப்டன்ஸ் இருக்கிற ஒரு டீம்ல கொஞ்சம் அனுசரிச்சோ இல்ல நல்ல ஒரு மாதிரி பாலிஷ்டா பேசியோ மேனேஜ்மெண்ட் பண்ண தெரிஞ்ச ஒரு கேப்டனால தான் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. ஸோ போன வருஷம் பார்த்தோம் ரோஹித் சர்மா இம்பாக்ட் பிளேயரா தான் ஆடிட்டு இருந்தாரு, அவர் ஆன்ஃபீல்ட்ல இல்ல. இந்த வருஷம் சூரியகுமார் யாதவ் பாக்குறோம், அவர் ஆன்ஃபீல்ட்லயே இல்ல. அண்ட் பும்ரா வந்து அவருக்கேத்த ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸை எல்லா கேப்டன்ட்டையும் கேட்டு வாங்கி நம்ம பார்த்திருக்கோம். இன்ஃபேக்ட் கேட்கலாம் கூட மாட்டாரு, அவரே இப்படின்னு பாரு, அவரோட ஆட்டிடியூட்லாம் வந்து ஓகேப்பா எனக்கு இங்க ஓனர்ஷிப் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் நேத்து மேட்ச்லயும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்லயும் சரி 2-3 தடவை ஹர்திக் பாண்டியாவுக்கும் பும்ராவுக்கும் இருந்த இன்ட்ராக்ஷனே பார்க்க எனக்கு அங்க வேணும்னு பாரு, இவர் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு பாரு, போடுன்ற மாதிரி சொல்றது, இது எல்லாமே பாக்குறதுக்கு டீம் ஜெல்லான மாதிரியே இல்ல. பும்ராவை பாக்குறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. எவ்வளவு பெரிய சாம்பியன் பவுலர் அவர் விக்கெட்லெஸ்ஸா போறாரு, அவரோட பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்கு, அவரை இப்படி ட்ரீட் பண்றாங்களேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ நிஜமாவே இவங்க எல்லாரும் ஒன் ஃபேமிலியா ஜெல் ஆகி அந்த மிட் சீசன்ல என்ன ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துருமா என்ன, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி இந்த குடும்ப பிரச்சனை எல்லாம் தீக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்களா, இல்ல திடீர்னு எங்க இருந்து ஒரு ஃபயர் வரும்? போன தடவை அந்த மிச்சல் சேண்டரோட ஒரு விக்கெட்லயும் அந்த ஒரு ரன் அவுட்லயும் வந்துச்சு. இந்த தடவை அந்த மாதிரி ஆன் ஃபீல்ட்ல ஃபீல்டிங்லயே மேட்சை மாத்துற மாதிரியான பிளேயர்ஸும் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. கையில வரதே விட்டுட்டு இருக்காங்க, மோசமா இருக்கு. போன வாட்டி வில் ஜாக்ஸோட பிரசன்ஸ் வந்து ஒரு அடிஷனலா இருந்துச்சு மும்பைக்கு. இந்த வாட்டி வில் ஜாக்ஸோட ஆப்சன்ஸும் அதுல இருக்கு. மேபி அந்த மாதிரி பிளேயர்ஸ் உள்ள வந்து அந்த செட்டப்பை மாத்துறப்பதான் என்னன்னு தெரியும். ஏன்னா ஓகே ஹர்திக் பாண்டியா வந்து டோட்டலா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரி தெரியுது இப்போ. இல்ல அவரோட பேட்டிங்லயுமே நம்ம T20 இதுல மட்டும்னா கூட பரவாயில்ல, T20 வேர்ல்ட் கப்லயுமே பார்த்தோம், அவருக்கு வந்து அவுட் சைட் அதாவது வைட் லைன் கிட்ட யாக்கர்ஸோ இல்ல ஸ்லோவர் பால்ஸோ போடுறாங்க, அவரால் அந்த அதை வந்து பவுண்டரியா கன்வெர்ட் பண்ண முடியல. இது வந்து ரெகுலரா நடந்துட்டே இருக்கு எல்லா மேட்சஸ்லயுமே. அவரோட ஆர்க்ல போட்டா அசால்ட்டா ஒரு ஆரா ஃபார்மிங் பண்ணி ஒரு ஷாட் அடிக்கிறாரு, ஓகே. பட் வந்து ஒயிட் லைன்ல ஸ்லோவர் பவுன்சர்ஸ் போடுறாங்க, இல்ல கட்டர்ஸ் போடுறாங்க, யாக்கர்ஸ் போடுறாங்க, அந்த ஷாட்ஸை அவரால் கன்வெர்ட் பண்ணி ஆடவே முடியலன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ரூதர்ஃபோர்டுக்கும் இதே ப்ராப்ளம் இருக்கு. அந்த ஒயிட் யாக்கர்ஸ் போட்டாலோ யாக்கர்ஸ் போட்டாலோ அவருக்கான ஷாட்ஸ் இல்ல. சோ வந்து ஒரு கடைசி கேள்வி கேட்கிறேன், இதோட நம்ம முடிச்சிருவோம், ஏன்னா நிறைய பேசுறோம். நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸால இந்த சீசன்ல கம்பேக் பண்ணி அட்லீஸ்ட் அந்த டாப் 4 ஸ்பாட்டுக்கு ஃபைட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கா, இல்ல இந்த டீம் எல்லாம் பார்த்தா அவங்க எதுல முடிப்பாங்கன்னு தோணுது. ஒருவேளை அப்படி முடிக்கிறாங்கன்னா இந்த தடவை இந்த இயர்லயோ இல்ல அடுத்த இயர்லயோ அந்த கேப்டன்சி சேஞ்சை பத்தி அவங்க யோசிப்பாங்களா? மும்பை வந்துட்டு மேக்ஸிமம் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க ஆப்போனன்ட்டை பேஸ் பண்ணி இதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ண போற ஆப்போனன்ட்ஸை பிளான் பண்ணணும். ரெண்டாவது வந்துட்டு கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கணும். தேவையான அடிஷன்ஸ் உள்ள கொண்டு வரணும், ஒரு சில பேரை வெளியே கொண்டு போகணும், அதெல்லாம் நடக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தீபக் சாஹல், ஷர்துல் தாக்கூர் ஒரே டீம்ல ஒரே 11th ஆடுறதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அங்கேயே ஒரு சேஞ்சஸ் தேவைப்படுது. பேட்டிங் ஆர்டர்ஸ்ல சில சேஞ்சஸ் தேவைப்படுது. நேத்து ஹர்திக் பாண்டியாவுக்கு முன்னாடி ரூதர்ஃபோர்ட் தான் ஐடியல் பொசிஷன். ஆனா அங்க வந்து ஹர்திக் பாண்டியா வந்தது, அது ஒரு சேஞ்ச் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி உள்ள இருக்கிற சின்ன சின்ன டிசிஷன்ஸ் மாத்தணும். ரெண்டாவது இவங்க எல்லாம் டீமா சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ற மாதிரி தெரியவே இல்லை. அதுதான் மேஜரா, அதுதான் அது ஒரு டீமா தெரியவே இல்லை. எங்க முடிப்பாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல? இந்த டாப் 4 ஸ்பாட்டுக்கு ஃபைட் பண்ணி முடிப்பாங்களா இல்ல பாட்டம் ஆஃப் டேபிள்ல இப்போ இருக்க சிச்சுவேஷன் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 6th 7th அந்த மாதிரி தான் போறதுக்கான சான்சஸ் உண்டு. 6th 7th வந்துட்டாலே நான் ரொம்ப ஹாப்பி ஆயிருவேன். இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு இதுவே ஒரு பெரிய கம்பேக் தான். இன் கேஸ் அந்த கம்பேக் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னா அப்பவே அந்த 6th 7th வரலாம். நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் எத்தனை மேட்ச் ஜெயிக்கணும்? 9 மேட்ச் 8 மேட்ச் ஜெயிக்கணும். 7 மேட்ச் அட்லீஸ்ட் 7 மேட்ச்சுக்கு அந்த பாட்டம்ல செகண்ட், தேர்ட், ஃபோர்த் நெட் ரன் ரேட்டும் மொரட்டடி வாங்கிருக்கு. ஆட்டோமேட்டிக்கா மேட்சஸ் வின் பண்றப்போ நெட் ரன் ரேட் 8 மேட்ச் ஏறிடும். அதை பத்தி ஃபீல் வரி பண்ண தேவையில்ல. ஆனா மேட்ச் ஜெயிக்கணும்ல. சரி, ஓகே, சரி ப்ரோ, ரொம்ப நன்றி. இப்பதான் ஆர்சிபி ஃபேன்ஸ் எப்படி வந்து 17 வருஷமா இதே ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்கன்றத நினைக்கவே. ஏன்னா ஒரு 6 வருஷமா ரொம்ப மோசமா இருக்கு. அண்ட் இந்த சீசனும் மோசமா போகுதுன்ற ஸ்டார்ட்ல இருக்கும்போதே எப்பா நெஞ்செல்லாம் வலிக்குதுப்பான்ற மாதிரி ஃபீல் இருக்கு. ஒரு 6 வருஷத்துக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணாங்க. 3-6 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 6 வருஷம். அந்த வகையில ஆர்சிபி ஃபேன்ஸை வாழ்த்துக்கிறோம். அண்ட் வந்து ஃபன்னி பேண்டர்ஸ் மட்டுமே செய்யுங்கள். ரொம்ப சீரியஸா திட்டுறது, கெட்ட வார்த்தையில திட்டுறது, நேர்ல அடிச்சுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் எந்த ஃபேன்ஸுமே பண்ணாதீங்க அப்படின்றத கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். நன்றி கிஷோர் ப்ரோ. நன்றி, வணக்கம்.